இந்த பிரபஞ்சத்த கலைஞ்சு போகாம ஒண்ணா புடிச்சு வச்சிருக்கிறது வெளிச்சம் இல்ல, இருட்டு தான். நீங்க பார்க்குற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இந்த பேரண்டத்த தாங்கி நிக்கல. உங்களால பார்க்கவே முடியாத, கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஏதோ ஒண்ணு தான் இது எல்லாத்தையுமே கலைஞ்சு போகாம ஒண்ணா கோர்த்து வச்சிருக்குது. கேட்கறக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குதா? உங்க வாழ்க்கையிலயும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள இப்போ நடத்திட்டு இருக்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள் இல்ல. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தான். நீங்க கவனிக்க தவறுன விஷயங்க தான். உங்க மனசுக்கு பின்னாடி ரொம்ப அமைதியா வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற ஏதோ ஒண்ணு தான். அதனால தான் வாழ்க்கையில எவ்வளவு தேடி ஓடியும், இன்னமும் ஒண்ணும் கிடைக்காத மாரியும், இன்னமும் ஏதோ ஒரு நிறைவு இல்லாத மாரியும் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பத்தி இன்னமும் கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம். வெறும் இருட்ட பத்தி மட்டும் இல்ல. அந்த இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பேராற்றல பத்தி. அறிவியல் இத டார்க் மேட்டர்ன்னு சொல்லுது. அதாவது கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச பொருள். நம்ம முன்னோர்கள் இதத்தான் பேரிருள் அப்படின்னும், மகா காளி அப்படின்னும் ஒரு மர்மமான குறியீடா சொன்னாங்க. வாழ்க்கையில சில நேரங்கள்ல ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. வெளியில பார்க்குற எல்லாமே சரியா தான் இருக்கும். நல்ல வேலை, குடும்பம், நண்பர்கள் இப்படின்னு எல்லாமே இருக்கும். ஆனா, உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ சரியில்லாத மாரியே உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். எதையோ தேடுற மாதிரி உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா என்ன தேடுறோம்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு ஆன்மீக புக்க படிப்பீங்க. மனசுக்குள்ள கொஞ்ச நேரம் ஒரு தெளிவு வர்ற மாரி இருக்கும். அடுத்த நாளே அது காணாம போயிரும். ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுவோம். சில நிமிஷம் ஏதோ ஒண்ணு ஒரு அமைதி கிடைக்கும். இப்படி என்னதான் அமைதி கிடைச்சாலும், மறுபடியும் உங்க மனசு திருப்பியும் அதே பழைய சுழற்சிக்குள்ள போய் மாட்டிக்கும். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் உங்கள நீங்களே பார்த்து ஒரு கேள்விய கேட்பீங்க. என்கிட்ட என்னதான் குறை? ஏன் என்னால மாற முடியல? அப்படின்ற கேள்விய உங்களுக்குள்ளயே கேட்பீங்க. ஆனா நெஜத்துல பிரச்சனை உங்க குறையில கிடையாது. நீங்க பார்க்குற திசையில இருக்குது. நீங்க வாழ்க்கைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ற இடத்துல தான் ஏதோ ஒரு தப்பு நடக்குது. நீங்க வெளிச்சத்த மட்டும் பார்த்து இந்த பிரபஞ்சத்த, உங்க வாழ்க்கைய அளவெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற முக்காவாசி விஷயங்கள நம்மனால பார்க்கவே முடியாது. நேரடியா அத தொடவோ, இல்ல கண்டுபிடிக்கவோ முடியாது. ஆனா என்னமோ ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்குதுன்னு மட்டும் தெரியும். ஏன்னா, அதோட ஈர்ப்பு விசை எல்லா இடத்துலயும் தன்னோட தாக்கத்த வச்சிருக்குது. அதே மாதிரி தான் உங்க கோவத்துக்கு பின்னாடி என்ன காரணம்னு தெரியாம இருக்கலாம். உங்க பயத்துக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்குதுன்னு புரியாம இருக்கலாம். உங்க தேடலோட வேர் எங்க இருக்குதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா, அதோட தாக்கம் தினமும் உங்க வாழ்க்கையில, உங்க உறவுகள்ல பிரதிபலிக்குதா இல்லையா? இப்போ இந்த நிமிஷம் ஒரு சில நொடிகள் மட்டும் உங்களுக்குள்ள கவனிங்க. உங்க நாக்கு உங்க மேலெண்ணத்த தொடுற அந்த தொடு உணர்வ கவனிங்க. அதுல எந்த அழுத்தமும் தராம, அத தொட்டுக்கிட்டு இருக்கிறத மட்டும் சும்மா அப்படியே கவனிங்க. மனசு அந்த தொடுதல் கிட்ட போகும்போது, அந்த தொடு உணர்வ பார்க்கும்போது, உங்க எண்ணங்கள் கொஞ்சம் குறையுதா? எண்ணங்கள் குறையும்போது அத கவனிங்க. உங்க மனசு கொஞ்சம் அமைதியாகும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கறதுக்கு தயாராகுங்க. எனக்கு ஏற்கனவே நெறைய ஆன்மீக விஷயங்கள் தெரியும். எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஆனா, ஏன் என்னோட அன்றாட வாழ்க்கை இன்னும் அதே பதட்டத்தோடவும், பயத்தோடவும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணலாம். இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்கள மாத்தவே மாத்தாது. அறிவுங்கிறது வெறும் வழிய மட்டும் தான் காட்டும். அது ஒரு வழிகாட்டி. மாற்றம் அப்படிங்கிறது வேற ஒரு ஆழமான இடத்துல நடக்கணும். உங்க கையில ஒரு மேப் இருக்கலாம். ஆனா, அந்த மேப் மட்டுமே உங்கள அந்த இலக்குக்கு கொண்டு போய் சேர்த்துறாது. நீங்க அந்த நிலத்துல இறங்கி நடக்க ஆரம்பிக்கணும். உங்க பழைய அடையாளங்கள் உடையணும். அதுவரைக்கும் நீங்க சேமிச்சு வச்ச அறிவு வெறும் சுமையா மட்டும் தான் இருக்கும். அது விடுதலையா மாறாது. இத இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி சம்பவத்த சொல்றேன். ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளிய போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பாதை மட்டும் தான் தெரியும். வேற வழியெல்லாம் தெரியாது. ஆனா அந்த பாதை ரொம்ப முள்ளாலும், கல்லாலும் நெறஞ்சு கிடக்கும். ஒவ்வொரு தடவ அந்த பாதையில நடக்கும்போதும், அவன் கால்ல முள்ளு, கல்லு எல்லாம் குத்தி ரத்தம் வரும், வலிக்கும். ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் அவன்கிட்ட வந்து, "இந்த பக்கத்துல ஒரு அழகான சமமான பாதை இருக்குது. நீ ஏன் இந்த முள் பாதையிலேயே டெய்லி நடந்துகிட்டு இருக்கிற?" அப்படின்னு கேட்டிருக்கிறான். அந்த மனுஷன் அதுக்கு சொன்னான், "எனக்கு அந்த பாதை நல்ல பாதைன்னு தெரியும்.
ஆனா இருட்டு வந்துட்டா என்னோட கால்கள் இந்த பாதைய தான் தேடி போகுது. ஏன்னா என்னோட கால்களுக்கு இந்த பாதை பழகி போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இது ஏதோ ஒரு காட்டு மனுஷன் கதை கிடையாது. இங்க இருக்கிற எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் என்ன நல்லது, என்ன கெட்டது அப்படின்னு அறிவுபூர்வமா தெரியும். ஆனா, ஏதோ ஒரு ஏமாற்றம் வரும்போதோ, ஒரு பிரச்சனை வரும்போதோ, நம்ம மனசு தானா அந்த பழைய குழப்பத்துக்கும், பழைய பயத்துக்கும், அந்த சோகத்துக்குமே போயிருது. காரணம், உங்க மனசுக்கு அந்த பழைய முள் பாதை பழகி போயிருச்சு. நீங்க இழந்த அமைதி உள்ள இருக்கு. ஆனா, நீங்க அத வெளிய தேடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா, வெளியில வெளிச்சம் இருக்குதுங்கிறதுனால வெளிய தேடிட்டு இருக்கிறீங்க. உள்ள இருட்டா இருக்கு. அதனால உங்களால உள்ள தேட முடியல. அந்த பாதையில எப்படி போய் தேடணும்னு தெரியல. அவ்வளோதான். அப்ப நான் அனுபவிக்கிற இந்த மனக்குழப்பம், இந்த தடைகள், இதெல்லாம் உண்மையிலேயே என்ன தடுக்கிற என்னோட எதிரிகளா? அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அதெல்லாம் உங்க எதிரிகள் கிடையாது. வெறும் தடயங்கள். உங்க மனசுல ஆழமா விழுந்த பாதைகள். இத நம்ம ஞானிகள் சம்ஸ்காரா, வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடந்த கால அனுபவங்கள், உங்க மனம் அப்படின்ற கடல்ல ஏற்படுத்தின அலைகளோட பதிவுகள். நீங்க ஒரு பாதையில தினமும் நடந்துகிட்டே இருந்தா, அங்க என்ன ஆகும்? ஒரு தடம் உருவாகும் இல்லையா? அப்புறம் நீங்க நெனச்சாலும் நெனைக்காட்டியும் உங்க கால்கள் அதே பாதையில தான் தானா நடந்து போகும். உங்க மனசும் அப்படித்தான். ஒரு எண்ணம் வருது. மறுபடியும் அதே எண்ணம் வருது. திரும்ப திரும்ப அதே எண்ணம் ரிப்பீட் ஆகுது. ஒரு நாள் அது உங்களோட குணமாவே மாறி, உங்களோட இயல்பும் அதுவாவே மாறி, உங்க அடையாளமும் அதாவே மாறி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதுதான் நீங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுருவீங்க. ஆனா நெஜத்துல அது நீங்க இல்ல. அது ரொம்ப காலமா நீங்க பயன்படுத்தின ஒரு மனப்பாதை. நியூரல் பாத்வே. இன்னும் கொஞ்சம் ஆழமா போறதுக்கு முன்னாடி, உங்க உள்ளங்கைகள கவனிங்க. அத அசைக்க வேண்டாம். எதுவும் பண்ண வேண்டாம். இந்த உள்ளங்கைகளுக்கு நடுவுல ஒரு லேசான சூடோ, இல்லாட்டி ஒரு சின்ன நமனமப்போ இருக்கிறத உங்களால உணர முடியுதான்னு பாருங்க. கண்கள மூட வேண்டிய அவசியம் இல்ல. சும்மா கவனிச்சா போதும். இப்படி கவனிக்கும்போது, உங்க கவனம் உங்க உள்ளங்கைக்கு போகும்போது, உங்க மனசுக்குள்ள ஒரு நிசப்தம் வர்றத உங்களால உணர முடியுதா? அந்த நிசப்தத்தோட இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சயின்ஸால இந்த டார்க் மேட்டர நேரடியா பார்க்க முடியாது. ஆனா, அதோட ஈர்ப்பு விசைய வச்சு அது இருக்குதுன்னு உறுதியா சொல்ல முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உங்களோட பழைய பதிவுகள உங்களால நேரடியா பார்க்க முடியாது. ஆனா, அதோட விளைவுகள உங்க வாழ்க்கையில நீங்க தினமும் பார்க்க முடியும். உறவுகள்ல ஒரே மாதிரியான சிக்கல், ஒரே மாதிரியான பயங்கள், ஒரே மாதிரியான தோல்விகள், ஒரே மாதிரியான ஏமாற்றம் எல்லாமே வேற வேற மனுஷங்க மூலியமா வேற வேற இடங்கள்ல தான் நடக்கும். ஆனா கவனிச்சு பார்த்தா, அதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் நடந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருந்து உங்கள இயக்கிக்கிட்டு இருக்கிற மாரி தோணும். ஆமா. அப்படின்னா அந்த பழைய பதிவுகள அழிக்க என்னோட மனச வெல்ல நான் இன்னும் அதிகமா போராடணுமா? இன்னும் தீவிரமா முயற்சி செய்யணுமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல. அதுதான் இத்தன வருஷமா நீங்க செஞ்சுகிட்டு இருக்கிற மிகப்பெரிய தவறு. முயற்சி பண்றது, மனச அடக்க பார்க்கிறது, கட்டுப்படுத்துறது, சரி பண்ண பார்க்கிறது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. சில கதவுகள உங்களால பலத்தால தொறக்க முடியாது. ஆழமான கவனத்தால மட்டும் தான் தொறக்க முடியும். நீங்க உங்கள திருத்திக்க வேண்டிய ஏதோ ஒரு பழுதான பொருள் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஆச்சரியத்தோட பார்க்கப்பட வேண்டிய ஒரு மர்மம் தான். இத உங்க மனசு எப்பவுமே விரும்பாது. ஏன்னா, மனசுக்கு எப்பவும் ஏதாவது ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும், போராடணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும். அமைதியா சும்மா பார்க்கறதுக்கு அதுக்கு சுத்தமா தெரியாது. பல நேரங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த உணர்ந்திருப்பீங்க. ஒரு எண்ணம் வரும். திரும்பவும் அடுத்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் தெரியும். அந்த கேப்ல எதுவுமே இருக்காது. பதட்டமோ, எண்ணமோ, உணர்ச்சியோ இப்படி எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல வெறும் அமைதி மட்டும் தான் இருக்கும். நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. நீங்க ஒரு முறையான ஆன்மீக பாதையில பயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மாற்றம் அப்படிங்கிறது எடுத்த உடனே ஒரு பெரிய ஆன்மீக அனுபவமா வந்துராது. ஒரு சின்ன இடைவெளியா தான் உங்க வாழ்க்கையில அது மலர ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் யாராவது உங்கள ஒரு வார்த்தை சொன்னா, உடனே கோவப்பட்டு கத்தியிருப்பீங்க. ஆனா, அந்த பாதையில நீங்க நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், உங்க ரியாக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்ல உங்களோட கவனம், உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும். முன்னாடி உடனே நீங்க பயந்த இடத்துல எல்லாம், அதுக்கப்புறம்
ஒரு கவனம், ஒரு தெளிவு வரும். முன்னாடி உடனே ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு விழிப்புணர்வு, ஒரு கணம், ஒரு மொமெண்ட், ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த ஒரு கண இடைவெளி தான் உங்களுக்கான கதவு. மீதி இருக்கிற பயணம் முழுக்க அந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்குது. விடுதலை அப்படிங்கிறது வாழ்க்கைய விட்டுட்டு எங்கேயோ ஓடுறது இல்ல. வாழ்க்கைக்குள்ள முழுசா விழிப்புணர்வோட விழிச்சிருக்கிறது தான் உண்மையான விடுதலை, உண்மையான முக்தி. இதுதான் வாழும்போதே முக்தி நிலை அடையறதுங்கிறது. உங்க எண்ணங்கள் இங்க பிரச்சனை இல்ல. உங்க உணர்ச்சிகள் இங்க பிரச்சனை இல்ல. உங்க பழைய பதிவுகள் கூட இங்க பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே என்னன்னா, இது எல்லாமுமே நான் தான், இதுதான் நான் அப்படின்னு தப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அந்த அடையாளத்தில தான் பிரச்சனை. அப்ப இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கிற நான் யாரு அப்படிங்கிறது எப்படி எனக்கு தெரியும்? அத எப்படி நான் அடையறது? அப்படின்றது தான் உங்களோட அடுத்த கேள்வியா இருக்கும். அத நீங்க அடைய முடியாது. ஏன்னா, நீங்க ஏற்கனவே அதுவா தான் இருக்கிறீங்க. அடைய நினைக்கிறதே ஒரு தப்பு. அதுவும் ஒரு எண்ணம் தான். தேடுபவன் யாரோ, தேடப்படும் பொருளும் அதுவே தான். இந்த உண்மைய உங்க மனசு புரிஞ்சுக்கும்போது, தேடல் நின்றும். தேடல் நிக்கும்போது, மிச்சம் இருக்கிறது என்னவோ, அதுதான் நீங்க. இப்போ இந்த முழு சத்சங்கத்தையும் இத கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, உங்களுக்குள்ள வர்ற அந்த எண்ணங்களையும், உங்களுக்குள்ள வந்த அந்த சந்தேகங்களையும் கவனிச்சு பாருங்க. அந்த சந்தேகம், அந்த எண்ணம், அத கேட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்குள்ள இருந்த அந்த ஆற்றல், அது யாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். அத தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணவும் வேண்டாம். அத புரிஞ்சுக்கவும் வேண்டாம். அது ஏற்கனவே அங்க இருக்கு. இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரோ, அதுதான் நீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது வெறும் வரைபடம் தான். நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாகனம் உங்களுக்கு வேணும். அத எப்படி ஓட்டுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அது நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அதுல நான் உங்களுக்கு சரியான பாதைய சொல்லி தர்றேன். இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது. ஏன்னா, மேலோட்டமான புரிதல் ஒரு தொடக்கம் மட்டும் தான். ஆனா, அனுபவம் தான் உண்மையான பயணம். வாழ்க்கையில மாற்றம் வேணும் அப்படின்னா, அத சும்மா ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டோ, இல்ல ஏதாவது ஒரு நாள், ஒரு சில வாரங்கள் ஏதாவது பயிற்சி பண்றேன். அந்த பயிற்சியில சொல்லி தர மாதிரி கைடடா பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, பயணம் பண்றது மட்டும் மாற்றத்த தராது. ஒரு சிலர் இந்த கோர்ஸ் படிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்படின்ற கேள்விய கேட்பாங்க. இந்த கோர்ஸ் படிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்படின்ற கேள்விய கேட்காதீங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறது மாற்றம். மாற்றம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை முறை. உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான நிலத்த தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு வழி, அதுக்கு உள்ள இறங்கி நேரடியா பயணம் பண்றது மட்டும் தான். நம்ம ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா? இந்த பிரபஞ்சத்த ஒண்ணா புடிச்சு வச்சிருக்கிறது வெளிச்சம் கிடையாது, இருட்டுன்னு. அதோட அர்த்தம் நீங்க ஆரம்பத்துல என்னவா நினைச்சீங்களோ, அது இப்போ உங்களுக்குள்ள கொஞ்சம் லேசா மாறியிருக்கும். இருட்டு அப்படிங்கிறது ஏதோ ஒரு சூன்யமோ, இல்லாமையோ கிடையாது. அது இன்னும் நம்மளால பார்க்கப்படாத பேராற்றல். மகா காளி அப்படிங்கிற அந்த வடிவம் அழிவுக்கானது கிடையாது. உங்களோட பொய்யான அடையாளங்கள அகற்றி உண்மைய வெளிப்படுத்துற மகா சக்தி தான் மகாகாளி. டார்க் மேட்டர் அப்படிங்கிறது வெறும் விண்வெளி மர்மம் மட்டும் கிடையாது. உங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிஜம். இந்த அண்டத்துல என்ன இருக்குதோ, அதுதான் இந்த பிண்டத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆஸ் வித்தவுட், ஸோ வித்தின். அதனால அடுத்த தடவ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வெற்றிடமோ, இல்ல ஏதாவது ஒரு குழப்பமோ வந்துச்சுன்னா, அத உடனே எதையாவது வச்சு நிரப்ப ட்ரை பண்ணாதீங்க. டைவர்ட் ஆகறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சில நொடிகள் அந்த இருட்டுக்குள்ளேயே, அந்த அமைதிக்குள்ளேயே சும்மா இருங்க. அங்க பயம் இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம். ஆனா, அதையெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒண்ணு இருக்கும். எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தது போல, அந்த நேரத்திலயும் உங்களுக்குள்ள அது ரொம்ப அமைதியா காத்துக்கிட்டு இருக்கும். அத கவனிச்சு பாருங்க. உங்க பேராற்றல் வெளிப்படுறதுக்கான கதவு அதுதான். உங்கள் உள்ளங்களில் அமைதியும், சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய.